நான் நம்ம ட்ரீம் கார்டன்ல இருக்கக்கூடிய ஒரு வாழைக்குலை கிட்ட தான் நிக்கிறேன். இது வந்து பச்சை வாழைப்பழ மரம். இது பழுத்தாலுமே கூட பச்சை கலர்ல தான் இருக்கும். இது கிராமத்து பக்கம். இதோட ரகத்தோட பேர் வந்து எக்ஸாக்டா எனக்கு தெரியல. இது வந்து கிராமத்து பக்கம் பச்சை கலர்ல இருக்கிறதால பச்சை வாழைன்னு சொல்றாங்க. எனக்கும் அந்த அளவு தான் தெரியும். இந்த ரகத்தை பத்தி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து இப்ப எப்படி அறுவடை ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க நல்லா முத்தி வெடிச்சிருக்கு. இது வந்து ஒரு அளவுக்கு மேல முத்தும் போது இந்த மாதிரி காய் வெடிக்கும். இப்ப நம்ம அறுவடை பண்ணா சரியா இருக்கும். ஏன்னா காய் நல்லா முத்திச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த மரத்துக்கு நாங்க முழுசா வெறும் இயற்கை உரம் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம். எந்த ஒரு ரசாயனமும் நாங்க யூஸ் பண்ணது கிடையாது. பாருங்க எவ்வளவு சூப்பரா காயெல்லாம் நல்லா திரட்சியா வந்திருக்கு பாருங்க. என் கையை வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு. இந்த மரத்தோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் சின்னதா தான் தெரியும். ஏன்னா மற்ற மரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ரக வாழையோட மரம் கொஞ்சம் உயரம் கம்மியா தான் இருக்கும். ஆனா வாழைக்கொலை வந்து மற்ற மரத்தை எல்லாம் விட இது ரொம்பவே பெருசா இருக்கும். பாருங்க இப்போதைக்கு இதுல எத்தனை சீப்பு இருக்குன்னு தெரியல. அப்புறமா நான் அறுவடை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு இருக்குன்னு. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குல்ல. இங்க அடியில வரைக்கும் இருக்கு காய், உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதை நான் வெட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுல இருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் எவ்வளவு பெருசா நல்லா திரட்சியா வந்திருக்குல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பயன்படுத்துற இயற்கை உரம் தான். ரசாயன உரத்துல இதை விட பெருசா கூட வரும் அளவுல. ஆனா அது வந்து டேஸ்டும் சரி இருக்காது. இந்த பழத்தோட ஒரிஜினல் டேஸ்ட் அதுல கிடைக்காது நம்மளுக்கு. அதே மாதிரி மண்ணோட தன்மையும் கெட்டு போயிடும். இப்ப நம்ம தோண்டி பார்த்தோம்னா மண்ணில் நிறைய மண்புழு இருக்கும். இதுவே நம்ம ரசாயன உரம் பயன்படுத்தி இருந்தோம்னா மண்புழுவையே பார்க்க முடியாது அவ்வளவா மண்ணில். அந்த ரசாயன உரம் நம்ம உடம்புக்கு எப்பவுமே பிரச்சனை தான். இது வந்து நம்ம இயற்கை முறையில விளைய வச்சது. பார்க்கவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைக்கொலைய அறுவடை பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு பெருசா அழகா வளர்ந்துருக்குன்னு. இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை உரத்தை மட்டுமே பயன்படுத்தி விளைஞ்ச ஒரு வாழைக்கொலை. இது வந்து சாம்பலும் சாண உரத்தையும் மட்டும்தான் நம்ம இதுக்கு போட்டிருக்கோம். உரம் நாங்க நடவு பண்ணும்போது அதை மட்டும்தான் போட்டு நடவு பண்ணோம். வேற எதுவும் ஸ்பெஷலா உரம்னு எதுவும் கொடுக்கல. தண்ணி பாய்ச்சறது மட்டும் பாய்ச்சணும். ஆனா அதுக்கே இவ்வளவு அழகா அறுவடை கொடுத்துருக்கு பாருங்க. இந்த கொலையை வந்து நான் மரத்துல காட்டும் போது உங்ககிட்ட சொல்லிருப்பேன் இதோட ரகத்தோட பேரு தெரியலன்னு. இந்த ரகத்தோட பேர் வந்து ரொபஸ்டா. நம்ம சைட்ல இதை வந்து பச்சை நாடான்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. அல்சர், வயிற்று புண் இருக்கவங்க எல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதிகமா அவங்களை எடுத்துக்க சொல்லி டாக்டரும் அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமான கொலை. நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு பெருசா ஒரு கொலையை பாக்குறேன். அதுவும் நம்ம தோட்டத்துல நானே விளைய வச்சது. இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இது இயற்கை முறையில விளைய வச்சதுன்னு சொல்றேன்னா, எல்லாரும் இயற்கை முறையில விவசாயம் பண்ணுன்றதுக்காக தான். உங்க தோட்டத்துல நீங்க இது மாதிரி வாழை ரகங்கள்லாம் நடவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு செயற்கை உரம் எதையும் பயன்படுத்தாதீங்க. இயற்கை உரத்தை கொடுத்தாலே இந்த அளவுக்கு நம்மளால அறுவடை எடுக்க முடியும். இப்ப ரசாயன உரங்களால ஏற்படக்கூடிய விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இயற்கை முறைக்கு மாறிட்டு வராங்க. அதனால இப்ப இதை பாக்குற நிறைய பேருக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இயற்கை முறையில நம்ம காய்கறிகளை விளைய வச்சு நம்ம தோட்டத்திலேயே நம்ம நடவு பண்ணி விளைய வச்சு சாப்பிடணும். இப்ப வீட்டுல தோட்டம் வைக்கிறதுக்குன்னு இடம் இல்லாதவங்க கூட க்ரோ பேக், தொட்டின்னு அவங்களுக்கு கிடைக்கிற இடத்துல ஏதோ நடவு பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க நிறைய பேரு. அது மாதிரி நம்ம வீட்டுல இடம் இருக்கிற எந்த இடத்துல நம்மளுக்கு இடம் கிடைக்குதோ, கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் அதுல நம்மளால விளைய வைக்க முடிய கீரையை வச்சு விளைய வச்சு நம்ம சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.